காணொளி போட்டு சீமானவர்களை திட்ட தொடங்கிட்டாங்க. இதை மறுபடியும் எப்படி பார்க்குறீங்க? எவ்வளோ வருஷமா இது அதுப்பா நீ அது சொல்லுங்கள் பார்ப்போம். அது வந்து தொடர்ந்து எப்போ பார்த்தாலும் பேசிட்டு நாங்களும் போகுது பெண்ணு நாங்கள் ஓடுறோம். நீங்கள் தேவையில்லாமல் போயிட்டு அதை நினச்சப்பெல்லாம் நாங்கள் எப்பெல்லாம் தமிழ் தேசியம் வளருதோ அவரு தான் சொல்கிறேன், எப்பெல்லாம் தமிழ் தேசியம் வளருதோ எப்பெல்லாம் தமிழ் தேசியம் தலை தூக்குதோ அப்பெல்லாம் எங்கள் மேலே ஏதாவது ஒரு குற்றம் சாட்டி எங்களை ஊனப்படுத்தி எங்களை எழுந்திருக்காமல் பண்ணுறீங்க. இப்போ நடக்கல. அது மாப்போசி திருவிக்கா காலத்திலேருந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போது அண்ணன் சீமான் அவர்கள் கிளம்பி இருக்கிற தமிழர்களை ஒன்று திரட்டுறாரு. அதை குலைக்கிறதுக்கு அதை சீரழிக்கிறது நீங்கள் என்னென்ன வேலை பார்க்குறீங்கன்னு நாங்கள் சொல்லவா? அது எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருக்கு. இப்போயா பேசு 15-20 வருஷமாக பேசிக்கிட்டு நாங்களும் பெண்ணுன்னு போயிட்டுருக்கோம் நாங்களும். அப்போ அதை கேட்குறது எவனா இருக்கிறானா? ரொம்ப அதான் சொல்கிறேன். ரொம்ப அதாவது இந்த உலகத்தில் ஒரு பெண் பேசாத வார்த்தைகளை அது பேர் சொல்லக்கூட எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் நிறைய பேசிட்டேன், அதை பற்றி நிறைய காணொளி பேசிட்டேன், நிறைய பேசிட்டேன். அந்த பெண்மணி அப்படி பேசுது. அதாவது ஒரு தரம் தாண்டி நல்லவங்க. நீங்கள் உங்களுக்கு தெரிகிற தமிழ்நாட்டில் எவ்வளவோ சினிமாவில் இருந்த நடிகைகள் இருக்கிறாங்க. ஏன்னா நடிகைகளாக இருந்து அரசியலுக்கு வந்தவங்க இருக்கிறாங்க. ஏன்னா எவ்வளோ பேருக்கு. ஆனால் இதுபோல் நீங்கள் ஒரு நாகரிகமற்று ஒரு கொச்சையான வார்த்தைகளை பேசுகிற பெண்மணியை பார்த்துருக்கீங்களா? ஒரு தடவை எங்கள் மாமாங்கும் பார்த்துருக்கீங்களா அண்ணனை? என் மாமா பக்கமே நான் தலை வச்சு படுக்க மாட்டேன், எங்கள் மாவீரன் நல்லா இருக்கணுங்க ஒரு தடவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாயில் சகிக்க முடியாத வார்த்தை, மனிதர்கள் காதில் கேட்க முடியாத வார்த்தையை, மனிதர்கள் சகிக்க முடியாத வார்த்தையை அது பேசிகிட்டு இருக்கு. அது உண்மையில் நான் சொல்கிறேன், மனநலம் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு அந்த கடைசி ஸ்டேஜுக்கு அந்த பெண்மணி எங்கேயாவது மனநல காப்பகம் இல்லைன்னா நல்ல மனநல மருத்துவத்தை காட்டணும். ஏன்னா மாற்றி பேசுகிறேன். அந்த பக்கம் தலை வச்சியே படுக்க மாட்டேன்னு ஒருத்தர் சொல்லிட்டு போச்சா அவங்களுக்கு தெரியுமா? நான் தமிழ்நாட்டு பக்கம் தலை வச்சியே படுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போச்சா? அதுக்கப்புறம் அப்புறம் எப்படி அது மறுபடியும் இப்படி பேசுது? இப்படி வாயில் அந்த வார்த்தைகளை பார்த்தீங்களா? யாராவது பேசுவாங்களா? அந்த வார்த்தையை யாராவது சகிப்பாங்களா? ஒரு மனுஷன் ஓரளவு பொறுக்கலாம். எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் பொறுக்கிறத? ஒரு நாகரிகமான மனுஷன் இந்த நாட்டிலே 8.3% ஓட்டு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக, அதுவும் தனியாக நின்று எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லாமல் இந்த தேர்தலில் 36 லட்சம் ஓட்டு நாங்கள் வாங்கியிருக்கிறோம். ஏன்னா எங்களை பார்த்து அப்படிப்பட்ட ஒரு தலைவரை பார்த்து அது அநாகரிக முறையில், அதாவது வாய் கூசுகிற வகை. நான் எத்தனையோ பெண்களை, எனக்கு இவ்வளோ வயசாகுது, எவ்வளவோ பெண்களை எவ்வளவோ நடிகர்களை நான் பார்த்துருக்கிறேன். இதுபோல ஒரு தரமற்ற ஒரு சாக்கடையில் அதாவது உழல்கின்ற புழு கூட இப்படி சகிக்கிறது. அதை அப்படியெல்லாம் அந்த அவ்வளவு தரம் தாழ்த்தி அவ்வளவு அதனுடைய எப்படி தான் அது அதை சொல்கிறேன். ஒரு நல்ல மனநிலையில் உள்ள பெண்கள் அப்படி பேச மாட்டார்கள். மனநலம் பாதிக்கப்பட்ட, ஏன்னா ஒரு மிகவும் பாதிக்கப்பட்ட அந்த முத்தி போச்சுன்னு சொல்கிறான் பார்த்தியா, அந்த ஸ்டேஜில் உள்ள பெண்ணு தான் அப்படி பேசுவார்கள். தயவு செய்து தமிழ்நாடு அரசு அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா அதாவது அவர் ஒரு தனிப்பட்ட மனுஷன் இல்லை, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சக்தி. இந்த தமிழர்களை எப்படியாவது ஒன்று திரட்டி தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடுகிற ஒரு ஒப்பற்ற தலைவர். அந்த தலைவரை எப்படியாவது ஊனப்படுத்தணும், என்ன எப்படியாவது இந்த கட்சியை நிலைகுலைய செய்யணும்னு யாரோ ஒருவர், அதாவது அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்கள் அந்த பெண்ணை இயக்குகிறார்கள் என்பது மாத்திரம் எங்களுக்கு தெரியும். நேரம் வரும்போது நாங்கள்லாம் அதை பேசுவோம்.